வணக்கம். ஜம் செய்திகளுக்காக தமிழ் மொழி. இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜம் தலைப்புச் செய்திகளை காணலாம். யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் எனக்கு இல்லை. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேட்டி. தமிழக சட்டசபையில் நாளை இடைக்கால பட்ஜெட் தாக்கல். சட்டசபை தேர்தல் வருவதால் பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் வெளியாகும் என எதிர்பார்ப்பு. ராஜஸ்தானில் ரசாயன தொழிற்சாலையில் தீ விபத்து. 7 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு. அமெரிக்கா தங்களின் மீது விதித்துள்ள பொருளாதார தடைகளை நீக்கினால் பேச்சுவார்த்தைக்கு தயார். ஈரான் அரசு அறிவிப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் எனக்கு இல்லை என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டத்தில் நடைபெறுகின்ற தேசிய ஜனநாயக கூட்டணி பொதுக்கூட்டத்திற்கு பந்தக்கால் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கலந்து கொண்டு பந்தக்கால் நாட்டி பணிகளை தொடக்கி வைத்தார். தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது நடிகை குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் எனக்கு இல்லை என்றும் நான் யார் மனதும் புண்படக்கூடாது என நினைப்பவன் என்றும் தெரிவித்தார். இதையடுத்து திமுக கூட்டணியில் தான் பிளவு இருக்கின்றதை தவிர தேசிய ஜனநாயக கூட்டணியில் பிளவு இல்லை என்று கூறினார். தொடர்ந்து திமுக கூட்டணி தான் வலுவாக இல்லை எனவும் எடப்பாடி பழனிசாமி மற்றும் பல கூட்டணி கட்சிகளால் பாஜக பலமாக உள்ளது என்றும் தெரிவித்தார். ரொம்ப கடுமையா பேச மாட்டாரு. பேசிட்டு தானே கண்டனெல்லாம் சொல்லிட்டு தானே முன்னாடி பேசுற அளவுக்கு தீவிரமா பேசல சார் பாஜக. அதாவது 41 பேர் திட்டுறாரு. நீங்க திட்டிட்டு தான் இருக்கிறாங்க. அதை பத்தி ஒண்ணு இல்லை. நானும் திட்டிட்டு தான் இருக்கேன், அவங்களும் திட்டிட்டு தான் இருக்கிறாங்க. 41 பேர் இறந்து போனாங்க. அதற்கு தமிழக அரசும் காரணம், மதிப்புக்குரிய விஜயும் காரணம். 12 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு 7 மணிக்கு வர்றாங்க. எந்த குடிக்க தண்ணி கூட ஏற்பாடு செய்யல. அதே மாதிரி இப்ப கூட ஒருத்தர் இறந்து போயிட்டாரு சேலத்துல. அவருக்கு எல்லாரும் கூட்டத்திலும் இறந்து நல்ல சகுனம் தானே அவங்களுக்கு. தமிழக சட்டசபையில் நாளை இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது. தமிழக சட்டசபையில் 2026-27 ஆண்டுக்கான இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்வதற்காக நாளை கூட இருக்கின்றது. இதில் நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்கின்றார். பட்ஜெட் குறித்த தகவல்கள் ஒவ்வொரு உறுப்பினருக்கும் முன்னால் உள்ள சிறிய கணினியில் பார்த்து தெரிந்து கொள்ள ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இந்த முறை சட்டசபை தேர்தல் வருவதையொட்டி குறுகிய கால செலவுக்கான இடைக்கால பட்ஜெட் மட்டுமே தாக்கல் செய்யப்பட இருக்கின்றது. இதனால் நாளை தாக்கல் செய்யப்பட இருக்கும் இடைக்கால பட்ஜெட்டில் புதிய அறிவிப்புகள் வெளியாகும் என பொதுமக்களிடையே எதிர்பார்க்கப்படுகின்றது. ராஜஸ்தானில் ரசாயன தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 7 பேர் பரிதாபமாக சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். ராஜஸ்தானின் பிவாடி நகரில் உள்ள ரசாயன தொழிற்சாலையில் தீ விபத்து ஏற்பட்டது. இதில் தொழிலாளர்கள் 7 பேர் உயிருடன் எரிந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். வழக்கமான ரோந்து பணியின் போது இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினருக்கு தெரிய வந்ததாகவும் அதனைத் தொடர்ந்து உடனடியாக மீட்பு பணி தொடங்கப்பட்டதாகவும் கூடுதல் மாவட்ட ஆட்சியர் சுமிதா மிஸ்ரா தெரிவித்தார். இந்த விபத்தில் மேலும் 2 பேர் உள்ளே சிக்கியுள்ளனர் என்றும் தொழிலாளர்களை மீட்பதற்கான தீவிர முயற்சிகள் நடந்து வருகின்றது என்றும் கூறினார். பிவாடியின் குஷ்கேரா கரோலி தொழில்துறை பகுதியில் இந்த தீ விபத்து ஏற்பட்டது. இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்கா தங்களின் மீது விதித்துள்ள பொருளாதார தடைகளை நீக்கினால் பேச்சுவார்த்தைக்கு தயார் என ஈரான் தெரிவித்துள்ளது. சுவிட்சர்லாந்து நாட்டின் ஜெனீவா நகரில் ஈரான் அமெரிக்கா இடையிலான அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பான 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. இந்த பேச்சுவார்த்தைக்கு ஈரான் தயார் என அறிவித்துள்ளது. ஆனால் பேச்சுவார்த்தை முன்பு அமெரிக்கா தங்களின் மீது விதித்துள்ள பொருளாதார தடைகளை நீக்க வேண்டும் என்று ஈரான் அரசு தெரிவித்தது. இதன் காரணமாக பேச்சுவார்த்தையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவில் திருப்பு முனையாக அமையுமா என்று உலக நாடுகள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. நம்முடைய திமுக அரசு இந்தியாவிற்கே எடுத்துக்காட்டக்கூடிய அரசாக இருக்கிறது என்று துணை முதல்வர் உதயநிதி பெருமிதமாக தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே எடமேலையூரில் முன்னாள் உள்ளாட்சித்துறை அமைச்சர் அழகு திருநாவுக்கரசின் வெண்கல உருவ சிலை அரசு சார்பில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ளது. இதனை துணை முதல்வர் உதயநிதி திறந்து வைத்து உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், நம்முடைய திமுக அரசு இந்தியாவிற்கே எடுத்துக்காட்டக்கூடிய அரசாக இருக்கிறது என்று பெருமிதமாக தெரிவித்தார். இதையடுத்து மகளிர் உரிமை தொகையை நிறுத்த பாஜக முயற்சி செய்தது. இதற்கு துணையாக அடிமை அதிமுக இருந்தது. ஆனால் நம்ம முதல்வர் அதிமுகவிற்கும் பாஜகவிற்கும் எதிர்பாராத விதமாக மகளிருக்கு 5000 ரூபாய் அறிவித்தார். இதனால் பொதுமக்கள் அனைவரும் மகிழ்ச்சியில் முதல்வர் கையை பிடித்து நன்றி தெரிவித்து வருகின்றனர் என்று தெரிவித்தார்.
இதில் அமைச்சர்கள் மெய்யநாதன், TRP ராஜா, அன்பில் மகேஷ் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர். அரசு பள்ளியில் படிச்சு நீ எந்த காலத்துல போய் சேர்ந்தாலும் உங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையாக 1000 ரூபாய் தரேன்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் புதுமை பெண் திட்டம், மாணவினா புதுமை பெண் திட்டம், மாணவனா தமிழ் புதுமை திட்டம், கிட்டத்தட்ட 20 லட்சம் மாணவர்கள் இதில் பயன்பெற்றிருக்கிறாங்க. இதற்கெல்லாம் மகளிர் வச்சது போல ஒரு திட்டம், அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். சென்ற தேர்தல் போது நம்முடைய தலைவர் அவர்கள் சொன்ன வாக்குறுதி, எதிர்கட்சிகள் இதை செய்ய முடியாது, நிச்சயம் செய்வதற்கான வாய்ப்பு இல்லைன்னு சொன்னாங்க. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 2023 ஆண்டு செப்டம்பர் மாதத்திலிருந்து இந்த திட்டத்தை ஆரம்பிச்சார். இன்னைக்கு 1,30,00,000 மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உரிமை தொகையாக வழங்கி வருகிறார். இந்த திட்டத்தை எப்படியாவது நிப்பாட்டணும். பிரதமர் மோடி அமித்ஷா பருப்பு வட மாநிலங்களில் வேகலாம் என்றும் ஆனால் தமிழ்நாட்டில் வேகாது என்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி கடுமையாக விமர்சித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டியில் திமுக இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு மாநாடு நடைபெற்றது. இக்கூட்டத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி கலந்து கொண்டு பேசிய போது திமுக இளைஞரணியில் 50 லட்சம் உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டுள்ளனர் என்றும் இந்தியாவில் எந்த அரசியல் சார்பு அணிக்கும் இப்படி வலிமையான கட்டமைப்பு கிடையாது என்றும் தெரிவித்தார். மகளிருக்கான உரிமை தொகையை 1000 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்குவேன் என முதல்வர் ஸ்டாலின் உறுதிமொழி அளித்த நிலையில் ஒட்டுமொத்த சங்கி கூட்டமும் அடிமை கூட்டமும் கதறிக் கொண்டிருக்கின்றது என்று கூறினார். பிரதமர் மோடி அமித்ஷா பருப்பு வட மாநிலங்களில் வேகலாம் என்றும் ஆனால் தமிழ்நாட்டில் வேகாது என்றும் தெரிவித்தார். இந்த தேர்தல் தமிழ் மொழிக்கும் இந்தி திணிப்புக்கும் இடையே நடக்கும் தேர்தல் என்று கூறினார். தஞ்சாவூர் மாவட்டம் என்னைக்குமே திமுகவுடைய கோட்டைன்றது மறுபடியும் நிரூபிக்கின்ற மாவட்டம் இந்த தஞ்சை மாவட்டம். இந்த ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம் தான் முத்தமிழர் கலைஞர் அவர்களை கொடுத்த மண். நம்முடைய கழக தலைவர் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார், பெருமையோடு சொல்லுவார், நான் ஒரு டெல்டாக்காரன் அப்படின்னு சொல்லுவார் பெருமையோட. இன்னைக்கு அவர் வழியில நானும் ஒரு டெல்டாக்காரன் என்ற பெருமையோடு இவர்களை எல்லாம் சந்தித்து வருகை இருக்கின்றேன். இந்த டெல்டா மாவட்டத்தில் தலைவர் கலைஞருடைய நம்முடைய கழக தலைவருடைய காலடி படாத ஊரே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு கழகத்தை இந்த பகுதியில் வளர்த்திருக்கிறாங்க. 1962 திராவிட முன்னேற்ற கழகம் சந்திச்ச 2வது சட்டமன்ற தேர்தலில் கலைஞர் அவர்கள் இதே தஞ்சாவூர் தொகுதியில் இன்றுதான் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றார். அப்படிப்பட்ட இப்படி பல்வேறு பெருமைகளை பெற்ற தஞ்சை மண்ணில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் எனக்கு கூடுதல் மகிழ்ச்சி, பெருமை. இன்னைக்கு நம்முடைய இளைஞரணியில 5 லட்சம் நிர்வாகிகளை நியமிச்சிருக்கிறோம். இன்னைக்கு கிட்டத்தட்ட 15,000 நிர்வாகிகள் இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கீங்க. உறுப்பினர்கள் பார்த்தா 50 லட்சம் உறுப்பினர்களை சேர்த்திருக்கிறோம். இந்தியாவிலேயே எந்த அரசியல் கட்சியோட சார்பு அளிக்கும் இப்படி ஒரு வலுவான கட்டமைப்பு நிச்சயம் கிடையாது. நம்முடைய இளைஞர்களுக்கு மட்டும்தான் அந்த சிறப்பு. இன்னைக்கு பல கட்சிகள் பூத் கமிட்டி அமைக்கிறதுக்கு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க, ஆள் கிடைக்காம திண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா நாம இளைஞர்களுக்கு இன்னைக்கு பாத வரைக்கும் நிர்வாகிகளை நியமிச்சிருக்கின்றோம். எந்த விசிலும் மக்கள் மனதை மாற்ற முடியாது. முதலில் அவர்கள் நடத்தும் கூட்டங்கள் முடிந்து செல்லும் போது சங்கு ஊதாமல் இருக்க ஏற்பாடு செய்தால் போதும் என்று தாவேகவை அமைச்சர் சாமிநாதன் விமர்சித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பேருந்து நிலையத்தில் 8 அரசு பேருந்துகளின் புதிய வழித்தடங்கள் தொடங்கி வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திமுக கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் பத்மநாபன் தலைமையில் அமைச்சர்கள் சாமிநாதன், கயல்விழி, நாடாளுமன்ற உறுப்பினர் பிரகாஷ் ஆகியோர் கலந்து கொண்டு புதிய பேருந்துகளை கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். இதையடுத்து அமைச்சர் சாமிநாதன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தாவேக தலைவர் விஜய் தனது கூட்டத்தில் திமுக நலத்திட்டங்களை பெற்றுக்கொண்டு காதில் விசில் ஊதுங்கள் என்று குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், திமுகவினரின் காதில் விசில் ஊதுவது ஒரு பக்கம் இருக்கட்டும், பொதுமக்கள் அனைவரும் திமுகவின் பக்கம் உள்ளனர் என்பதை அவர் நினைவில் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார். இதையடுத்து எந்த விசிலும் மக்கள் மனதை மாற்ற முடியாது என்றும் முதலில் அவர்கள் நடத்தும் கூட்டங்கள் முடிந்து செல்லும் போது சங்கு ஊதாமல் இருக்க ஏற்பாடு செய்தால் போதும் என்றும் விமர்சனம் செய்தார். இதில் நகர செயலாளர் முருகானந்தம், நகர்மன்ற தலைவர் பாப்பு கண்ணன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். 100 நாள் வேலையை 125 நாட்களாக அறிவித்த திட்டத்தை அமல்படுத்த துப்பு இல்லாத ஸ்டாலின் அரசு என்று அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமுரளி விமர்சித்துள்ளார். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் யூனியன் அலுவலகம் முன் திமுக அரசை கண்டித்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமுரளி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
ஆர்ப்பாட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமுரளி பேசிய போது 125 நாள் வேலை திட்டத்தில் ஸ்டாலினுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை, ஆனால் அதில் உள்ள பெயர்தான் பிரச்சனை என்று தெரிவித்தார். மேலும் 100 நாள் வேலையை 125 நாட்களாக அறிவித்த திட்டத்தை அமல்படுத்த துப்பு இல்லாத ஸ்டாலின் அரசு மகளிருக்கு 5000 ரூபாயை வழங்கினால் அனைவரும் ஓட்டு போட்டு விடுவார்கள் என்ற எண்ணத்தில் உள்ளது என்று தெரிவித்தார். இதில் அதிமுக மாவட்ட துணை செயலாளர் மாரியப்பன், ஒன்றிய செயலாளர் பிரியதுரை ஜெயக்குமார், நகர செயலாளர் முருகன், எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலாளர் கிட்டுராஜா உள்ளிட்ட கூட்டணி கட்சி பிரதிநிதிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஆரம்பத்திலிருந்தே குழந்தைகளுக்கு நல்ல கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் கர்ப்பிணி பெண்களுக்கு அறிவுரை வழங்கினார். தென்காசி மாவட்டம் குற்றாலம் கலைவாணர் அரங்கில் மகளிர் உரிமைத்துறை குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டத்தின் சார்பில் கர்ப்பிணி பெண்களுக்கு சமுதாய வளைகாப்பு விழா நடைபெற்றது. விழாவில் மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் தலைமையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராணி, சட்டமன்ற உறுப்பினர் சதன் திருமலைக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் 300க்கும் மேற்பட்ட கர்ப்பிணி பெண்களுக்கு சீதன பொருட்களை வழங்கினார். இதையடுத்து விழாவில் பேசிய அவர், சத்தான ஊட்டச்சத்து உணவுகளை சாப்பிட்டு வளரும் குழந்தையை பாதுகாத்து ஆரோக்கியமாக குழந்தை பெற்றெடுத்து நல்ல முறையில் பராமரிக்க வேண்டும் என்று தெரிவித்தார். மேலும் ஆரம்பத்திலிருந்தே குழந்தைகளுக்கு நல்ல கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்று அறிவுரை வழங்கினார். இதில் நகர்மன்ற தலைவர் சாதிர், மாவட்ட சுகாதார அலுவலர் கோவிந்தன், மாவட்ட திட்ட அலுவலர் மாரியப்பன் ஆகியோர் கலந்து கொண்டனர். கோபிசெட்டிப்பாளையத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஈரோடு மாவட்டம் அரியப்பம்பாளையத்தில் அதிமுக சார்பில் தேர்தல் பரப்புரை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பங்கேற்பதற்காக கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கோபிசெட்டிப்பாளையத்திற்கு வருகை தந்தார். அப்போது அவருக்கு ஒன்றிய செயலாளர் ஸ்ரீனிவாசன், செல்வம், ஹரிணி சண்முக சுந்தரம், பிரினியோ கணேஷ் ஆகியோர் தலைமையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதில் ஏராளமான தொண்டர்கள் கலந்து கொண்டனர். கோத்தகிரியில் நடைபெற்ற தாயகம் திரும்பிய தமிழர்களின் உரிமை மீட்டும் மாநாட்டில் இலங்கை மக்களுக்கு முதல்வர் செய்த உதவியை மறக்க முடியாது என இலங்கை கிழக்கு மாகாணத்தின் முன்னாள் ஆளுநர் செந்தில் தொண்டைமான் தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் அகில இந்திய தாயகம் திரும்பியோர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக தாயகம் திரும்பிய தமிழர்களின் உரிமை மீட்பு மாநாடு கோத்தகிரி டான்போஸ்கோ மைதானத்தில் நடைபெற்றது. இந்த மாநாட்டிற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக இலங்கை கிழக்கு மாகாணத்தின் முன்னாள் ஆளுநர் செந்தில் தொண்டைமான் மற்றும் இலங்கையிலிருந்து நீலகிரி மாவட்டம் கோத்தகிரிக்கு வருகை தந்தார். அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. செந்தில் தொண்டைமான் பேசுகையில், நாங்கள் வைத்த கோரிக்கைகளை ஏற்று உடனடியாக அதிகாரிகளிடம் உத்தரவிட்டு அதற்கான நடவடிக்கை எடுத்த தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் என்றார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த செந்தில் தொண்டைமான், தாயகம் திரும்பிய தமிழர்கள் எல்லோரும் எங்களுடைய உறவுகள். கிட்டத்தட்ட நீலகிரி மாவட்டத்தில் 2.5 லட்சம் பேர் வாழ்ந்து வருகின்றனர். இலங்கையிலிருந்து மொத்தம் 5.5 லட்சம் பேர் வந்திருந்தனர். தமிழகம் முழுவதும் 25 லட்சம் பேர் வசிக்கின்றனர். அவருடைய கோரிக்கையை தமிழக அரசாங்கம் மற்றும் இந்திய அரசாங்கம் நிறைவேற்றும் என தெரிவித்தார். முக்கியமான கோரிக்கையான மத்திய மாநில அரசுக்கு வந்து நீங்க என்ன கேக்குறீங்க, என்ன சொல்றீங்க? கொஞ்சம் பொறுமையா இருங்க. தாயகம் திரும்பிய தமிழர்களின் மாநாடு கோத்தகிரியில் வந்து வெற்றிகரமாக நடைபெற்றது. அதுல நான் சிறப்பு விருந்தினராக வந்து என்னை அழைச்சிருந்தாங்க. கட்சியை எப்படி நடத்த வேண்டும் என்பதை உதயநிதியை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று திமுக கொள்கை பரப்பு செயலாளர் சபாபதி மோகன் விமர்சித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகில் பனையபுரத்தில் திமுக பொதுக்கூட்டம் சட்டமன்ற உறுப்பினர் அன்னியூர் சிவா தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் திமுக முன்னாள் அமைச்சர் பொன்முடி, கொள்கை பரப்பு செயலாளர் சபாபதி மோகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு உரையாற்றினர். அப்போது சபாபதி மோகன் பேசிய போது, சில்லறைகளின் வெற்று ஓசைதான் விஜயின் பேச்சு என்று விமர்சனம் செய்தார். தொடர்ந்து கட்சியை எப்படி நடத்த வேண்டும் என்பதை உதயநிதியை பார்த்து விஜய் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறினார். இதையடுத்து தமிழ்நாடு என்று சொன்னால் மோடி, அமித்ஷா, நிர்மலா சீதாராமனுக்கு எரிச்சலும் ஆத்திரமும் வருகிறது என்றும் தெரிவித்தார். விஜய் பிஜேபியை எதிர்த்து கூர்மைப்படுத்துகிறார். அது பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லுவான். மொத்தமா விஜய் இதுவரைக்கும் பேசியிருக்கிறது 82 நிமிஷம் தான் பேசியிருக்கா. 3 வருஷத்துல மொத்தமா பேசியிருக்கிறது 82 நிமிஷம் தான். நான் 13 நாளா ஒரு நாளைக்கு 72 வயதான நான் ஒரு நாளைக்கு 70 நிமிஷம் 60 நிமிஷம் பேசிட்டு இருக்கேன். நீ 3 வருஷத்துல கட்சி ஆரம்பிச்சு நாடாளுமன்ற தேர்தல் நோ, விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நோ, ஸ்ட்ரெயிட்டா சீஃப் மினிஸ்டர் சார் தான்.
வேற எதுவும் அவருக்கு வேண்டாம். அப்படி இந்த 2 ஆண்டு காலத்திலே தேவாலயங்கள் தாக்கப்பட்ட போது ஜனவரி மாதம் 25ஆம் தேதி 100 தேவாலயங்கள் வடமாநிலங்களிலே தாக்கப்பட்ட பொழுது விஜய் போராடினாரா? அறிக்கை கொடுத்தாரா? 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை 31ஆக குறைக்கிற பொழுது குரல் கொடுத்தாரா? தங்கள் சமூகத்திற்கு பிரதிநிதித்துவம் அளித்து வரும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இந்த தேர்தலில் ஆதரவு அளிப்போம் என பாஜக மாநில செயலாளர் அஸ்வத்தாமன் தெரிவித்துள்ளார். சென்னை பாரிமுனையில் உள்ள ராஜா அண்ணாமலை மன்றத்தில் தமிழ்நாடு வன்னியர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் தமிழர் நலன் மாநில மாநாடு நடைபெற்றது. இதில் மாநில பொதுச் செயலாளர் ஜெய்ஹரி தலைமை வகித்தார். இந்த மாநாட்டில் சிறப்பு விருந்தினர்களாக மாநில செயலாளர் அஸ்வத்தாமன், இயக்குனர் மோகன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த மாநாட்டில் 5 அம்சம் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இதில் தமிழ்நாடு வன்னியர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிப்பது என்பன உள்ளிட்ட 5 அம்சங்கள் கொண்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இதில் பாஜக மாநில செயலாளர் அஸ்வத்தாமன் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது, திமுக நயவஞ்சகமாக வன்னிய சமூகத்தை ஏமாற்றி வருவது போல் இல்லாமல் தங்கள் சமூகத்திற்கு பிரதிநிதித்துவம் அளித்து வரும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இந்த தேர்தலில் ஆதரவு அளிப்போம் என தெரிவித்தார். திமுக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு இந்த தண்டனை பத்தாது என்றும் இன்னும் அதிக தண்டனை வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் மாநில பொதுச் செயலாளர் ஜெய்ஹரி பேசிய போது, அதிமுக மீதும் பாஜக மீதும் தங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது என்றும் தங்களுக்கான 20% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். தேசிய ஜனநாயக கூட்டணி 10.5 இடஒதுக்கீட்டை வன்னியர் சமூக பெருமக்களுக்கு அளித்திருக்கிற காரணத்தினாலும், திராவிட முன்னேற்ற கழகம் போன்று வன்னியர் சமூகத்தை ஏமாற்றி நயவஞ்சக அரசியல் செய்யாமல் வன்னியர் சமூக மக்களுக்கு உரிய பிரதிநிதித்துவத்தை அளித்து வன்னியர் சமூக மக்களினுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதில் சிறப்பாக செயல்படுகிற கட்சிகளை கொண்டிருக்கிற கூட்டணியாக தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கின்ற காரணத்தினாலும் தங்களுடைய ஆதரவை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இந்த தேர்தலில் அளித்திருப்பதாக தெரிவித்து இந்த மாநாட்டில் முடிவு எடுத்திருக்கிறார்கள். என்னுடைய முன்னிலையிலேயே அதை அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். தென்காசியில் முஸ்லிம் மற்றும் கிறிஸ்தவ பெண்கள் உதவும் சங்கத்தின் சார்பில் 245 பயனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் வழங்கினார். தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை சார்பில் முஸ்லிம் மற்றும் கிறிஸ்தவ பெண்கள் உதவும் சங்கத்தின் 8வது நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர், தென்காசி நாடாளுமன்ற உறுப்பினர் ராணி ஸ்ரீகுமார், வாசுதேவநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் சதன் திருமலைக்குமார் ஆகியோர் தலைமை வகித்தனர். இவ்விழாவில் மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் பேசிய போது, சமூக சிந்தனையோடு சாதி மத வேறுபாடு இன்றி அனைவரும் ஏழைகள் நலனில் அக்கறை கொண்டு செயல்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். முஸ்லிம் மற்றும் கிறிஸ்தவ பெண்கள் உதவும் சங்கத்தின் மூலம் 245 பயனாளிகளுக்கு 22,34,500 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார். இந்நிகழ்வில் மாவட்ட வருவாய் அலுவலர் ஜெயச்சந்திரன், தென்காசி நகர்மன்ற தலைவர் சாதிர் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். இந்தியா அமெரிக்கா ஒப்பந்தம் என்பது நாம் தலையில் நாமே மண்ணை வாரி போட்டுக் கொள்வது போல் என்று INTUC கட்சி மாநில தலைவர் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டத்தில் INTUC கட்சியின் புதிய மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் கலந்துரையாடல் நிகழ்ச்சி மாநில தலைவர் பன்னீர்செல்வம் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் மாவட்ட தலைவராக சிதம்பரம், பொதுச் செயலாளராக லலிதா உள்ளிட்ட மாவட்ட நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இதையடுத்து மாநில தலைவர் பன்னீர்செல்வம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், மத்திய அரசு தொழிலாளர்களை தொடர்ந்து நசுக்கி வருகின்றது. இதில் தொழிலாளர்கள் சட்டமான 44 சட்டங்களை 4 சட்டங்களாக மாற்றி தொழிலாளர்களுக்கு எதிரான சட்டத்தை உருவாக்கி உள்ளது. இதையடுத்து இந்தியா அமெரிக்கா ஒப்பந்தம் என்பது நாம் தலையில் நாமே மண்ணை வாரி போட்டுக் கொள்வது போல் உள்ளது என்று தெரிவித்தார். மரியாதைக்குரிய இளந்தலைவர் ராகுல் காந்தி தலைமையிலே அவர் எடுக்கிற எல்லா முடிவுகளுக்கும் கட்டுப்பட்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்கு உறுதுணையாக INTUC செயல்படுவது என்று ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மற்றும் தொழிலாளர் நல பிரச்சனைகளிலே மத்திய தொழிற்சங்க கூட்டமைப்பு சார்பாக 12ஆம் தேதி நடைபெற்ற மறியல் போராட்டத்திலே நானும் கலந்து கொண்டு சென்னையிலே ஆவடியிலே கைது செய்யப்பட்டு அன்று மாலை விடுவிக்கப்பட்டோம். அதே போல தமிழ்நாடு பூராவிலும் INTUC நிர்வாகிகள் கலந்து கொண்டு இந்த போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்தியிருக்கிறார்.
உணவே மருந்து, மருந்தே உணவு என்ற சொல் தமிழில் மட்டுமே உள்ளது என்று தமிழர் மருத்துவம் இயற்கை விவசாயி ஞானப்பிரகாசம் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் பரசலூர் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் காரைக்கால் மாவட்ட பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் சார்பில் ஊரக வேளாண் பணி அனுபவ பயிற்சி நடைபெற்றது. இதில் தஞ்சாவூர் வேளாண் கல்லூரி மாணவிகள் பங்கேற்று பாரம்பரிய நெல் ரகங்களின் மகத்துவம் குறித்தும் அதன் பயன்களை விவசாயிகளுக்கு விளக்கும் வகையில் 30க்கும் மேற்பட்ட நெல் ரகங்களை காட்சிப்படுத்தினர். தொடர்ந்து தமிழர் மருத்துவம் இயற்கை விவசாயி ஞானப்பிரகாசம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், நீரை உருவாக்குவதில் துவங்குகிறது வேளாண்மை என்றும் தன்னாலேயே எல்லாவற்றையும் உருவாக்க முடியும் என்பதுதான் தமிழர்களின் வேளாண்மை என்றும் தெரிவித்தார். இதையடுத்து உணவே மருந்து, மருந்தே உணவு என்ற சொல் தமிழில் மட்டுமே உள்ளது. ஆனால் தமிழர்களின் வேளாண்மையை தமிழக அரசு கொண்டு வர அடிப்படை ஆய்வை தொடங்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். அந்த உழவு மற்றும் வேளாண்மையை பற்றி வெளியில கொண்டு வர்றதுங்கிறது ஒரு மிகப்பெரிய சிறப்பு. அந்த மாதிரி ஒரு வேளாண்மை அறிவு 2000 ஆண்டுக்கு முந்தையதா இருக்குது அப்படிங்கிறதே இன்னும் வெளி உலகத்துக்கு தெரியவே இல்லை. நம்ம பல்வேறு வேளாண் முறைகளை பற்றி பெருமையாக பேசிகிட்டு இருக்கோம். தபேல்காரோட விவசாயம், சுபாஷ் பாலேக்கரோட விவசாயம், ஒற்றை வைக்கோல் புரட்சி, ஜப்பானில் மசானா புக்காக்கோட இது, அப்புறம் இஸ்ரேலோடைய சொட்டு நீர் புரட்சி எல்லாத்தையும் பேசுகிறோம். நீரை உருவாக்குவதற்காக வேளாண்மை தொடங்கிய தமிழர்களை பற்றி நம்ம இன்னும் பேசவே இல்லை. அது நீரை உருவாக்குவதில் தொடங்குகிறது. பாதுகாப்பான முறையில் மேகங்களை உருவாக்குவதற்கும் நீரை உருவாக்குவதற்கும் வேளாண்மை தொடங்கினார்கள். தனக்கு வேண்டிய நீரை தான் இருக்கிற இடத்துல உருவாக்குன இடத்துக்கு பேர் தான் வரப்பு உயர்த்திய வயல்கள். தனக்கும். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே உள்ள அரும்பாக்கம் SKTC உணவகத்தில் யாதவ சமுதாய ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே உள்ள அரும்பாக்கம் SKTC உணவகத்தில் யாதவ சமுதாய ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் ஆகிய மாவட்டங்களில் இருந்து ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சென்னையில் மன உளைச்சலில் இருந்த கணவனும் மனைவியும் உயிர் மயக்கம் செய்து கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை திருவொற்றியூர் சாத்மா நகரை சேர்ந்த குமார், கமலாதேவி தம்பதியருக்கு 40 வருடங்களாகியும் குழந்தை இல்லை. மேலும் மனைவி கமலாதேவிக்கு 20 வருடங்களாக நீரிழிவு நோய் உள்ளது. இந்த நிலையில் ஒரு நாள் வெகு நேரம் ஆகியும் இருவரும் வீட்டை விட்டு வெளியே வராமல் இருந்துள்ளனர். இதனால் அருகில் இருந்த பூ வியாபாரம் செய்யும் பெண்மணி ஒருவர் கதவை தட்டி பார்த்தபோது குமார் வீட்டில் உள்ள மின் விசிறியில் தூக்கிட்டு உயிர் மாய்த்துக் கொண்டுள்ளார் என்று தெரிய வந்தது. தொடர்ந்து வீட்டின் உள்ளே சென்று பார்த்தபோது படுக்கை அறையில் கமலாதேவி கையை அறுத்த நிலையில் ரத்தம் சொட்ட சொட்ட இறந்து கிடந்தார். பின்னர் இதுகுறித்து பூ வியாபாரம் செய்யும் பெண்மணி திருவொற்றியூர் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தார். இதன் அடிப்படையில் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து உடலை கைப்பற்றி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விளாத்திக்குளம் அருகே சுற்றுலா வாகனமும் இருசக்கர வாகனமும் நேருக்கு நேர் மோதியதில் 2 குழந்தைகள் உட்பட 5 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் பல்லாக்குளத்தை சேர்ந்தவர்கள் குருசாமி, முத்துலட்சுமி உள்ளிட்டோர் சுற்றுலா வாகனத்தில் கிழக்கு கடற்கரை சாலையில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது சாயல்குடியிலிருந்து தூத்துக்குடி நோக்கி வந்த சுற்றுலா வாகனமும் இருசக்கர வாகனமும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் குருசாமி, முத்துலட்சுமி, முகில், சுமித்திரன் மற்றும் இருசக்கர வாகனத்தில் வந்த அடையாளம் தெரியாதவர் உள்ளிட்டவர்கள் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். இதையடுத்து உயிரிழந்தவர்களின் உடலை மீட்ட குளத்தூர் காவல்துறையினர் உடற்கூராய்வுக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதைத் தொடர்ந்து விபத்து ஏற்படுத்திய சுற்றுலா வாகன ஓட்டுநரை பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலையில் மாசி மாதம் சிவராத்திரியையொட்டி ஆரணியில் சிவன் ஆலயம் முன்பு 3 டன் உப்பும் 1 டன் வண்ணப்பொடிகளும் இணைத்து திருநாரையூர் பார்வதீஸ்வரர் திருக்காட்சியை வரைந்து பக்தர்கள் வழிபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி டவுன் புதுங்காமூர் பகுதியில் உள்ள 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த புத்திர காமேண்டீஸ்வரர் பெரியநாயகி அம்பாள் திருக்கோவில் உள்ளது. இங்கு மாசி மாதம் சிவராத்திரியையொட்டி சிவனுக்கும் பார்வதி அம்பாளுக்கும் 4 கால சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெறுவது வழக்கம். இதனைத் தொடர்ந்து இவ்வாண்டில் 3 டன் உப்பும் மல்லும் 1 டன் வண்ணப்பொடிகளும் இணைத்து 40 அடி உயரத்திலும் 30 அடி அகலத்திலுமாக புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள காரைக்கால் மாவட்டம் சிவனை நாரை வழிபட்ட சிறப்புடைய திருநாரையூர் பார்வதீஸ்வரர் திருக்காட்சியான ஓவியத்தை வரைந்து பக்தர்களுக்கு காட்சி படைத்தனர். சுமார் 8 மணி நேரங்களில் சிவன் ஓவியத்தை வரைந்து பக்தர்களுக்கு காட்சிப்படுத்தினர். இதனை ஏராளமான பக்தர்கள் கண்டு வழிபட்டனர். 2026ஆம் ஆண்டு தேர்தலுக்கு பிறகு எந்த நடிகனுக்கும் கட்சி ஆரம்பிக்க வேண்டும் என்ற எண்ணமே வரக்கூடாது என முன்னாள் துணைவேந்தர் சபாபதி மோகன் தெரிவித்துள்ளார்.
அரியலூர் மாவட்டம் கழுவந்தோண்டி கிராமத்தில் திமுக சார்பில் தேர்தல் பரப்புரையின் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன் தலைமை வகித்தார். இக்கூட்டத்தில் திமுக தலைமை பேச்சாளரும் முன்னாள் துணைவேந்தருமான சபாபதி மோகன் கலந்து கொண்டு பேசினார். அப்போது இளைஞர்களுக்காக, மகளிருக்காக, பெண்களுக்காக ஒரு அரசு இருக்கிறது என்றால் அது திராவிட மாடல் அரசுதான் என்றார். தமிழகத்தில் வாக்குரிமையும் மொழி உரிமையும் உரிமை பறிக்கப்பட்டுள்ளது என்றும் இதற்கெல்லாம் காரணம் பிரதமர் மோடி என்றும் குற்றம் சாட்டினார். அரை நூற்றாண்டுகளுக்கும் மேலாக அரசியலில் இருக்கக்கூடிய தங்கள் மதிப்புக்குரிய தலைவரை பார்த்து ஸ்டாலின் அங்கிள் என தாவேக தலைவர் விஜய் கூறுவது கண்டிக்கத்தக்கது என்றார். 2026ஆம் ஆண்டு தேர்தலுக்கு பிறகு எந்த நடிகனுக்கும் கட்சி ஆரம்பிக்க வேண்டும் என்ற எண்ணமே வரக்கூடாது என்று கூறினார். முதலியார் சமூகத்தை சேர்ந்த மக்கள் அதிக அளவில் வாழ்ந்து வரும் பொன்னேரியை மறுவரையறை செய்து பொது தொகுதியாக மாற்றிட வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்ற உள்ளதாக தமிழக நீதி சங்கத்தின் நிறுவன தலைவர் கார்த்திகேயன் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் தமிழக நீதி சங்கத்தின் பொன்னேரி கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதியில் வசிக்கும் முதலியார் சமூக மக்களின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட செயலாளர் பாபு தலைமை வகித்தார். இந்த கூட்டத்தில் சங்கத்தின் நிறுவன தலைவர் கார்த்திகேயன் கலந்து கொண்டார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், முதலியார் சமூகத்தை சேர்ந்த மக்கள் அதிக அளவில் வாழ்ந்து வரும் நிலையில் பொன்னேரி சட்டமன்ற தொகுதியை மறுவரையறை செய்து பொது தொகுதியாக மாற்றிட வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்ற உள்ளதாக கூறினார். 2 கோடி மக்கள் தொகையை கொண்ட முதலியார் சமூகத்திற்கு அரசியல் கட்சிகள் உரிய பிரதிநிதித்துவம் அளித்திட வேண்டும் என்றும், வேலைவாய்ப்பில் முதலியார் சமூகத்திற்கு 15% இடஒதுக்கீடு வழங்கிட வேண்டும் என்றும் தெரிவித்தார். இந்த சங்கமானது முதலியார் சமுதாயத்தினுடைய ஒற்றுமைக்கும் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்துக்கும் பாடுபடுகிறது. அது போன்ற இன்னொரு முக்கியமான கோரிக்கை மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, 2 கோடி முதலியார்கள் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலே முதலியார் சமுதாயத்துக்கு எந்த விதமான ஒரு வேலை வாய்ப்பு, கல்வியில், அரசு உத்தியோகத்தில் இடஒதுக்கீடு இல்லை. ஏன் இல்லை? முதலியார் சமுதாயமானது அனைத்து சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்துக்கும் ஒற்றுமைக்கும் சமூக நீதிக்கும் இந்தியாவிலே முதல்ல இடஒதுக்கீடை கொண்டு வந்தவர் முத்தையா முதலியார். எங்க சமுதாயத்தை சேர்ந்த முத்தையா முதலியார் பிறந்த சமுதாயம் இன்று பொருளாதாரத்திலும் வேலை வாய்ப்பிலும் கல்வியிலும் பின்தங்கியுள்ளதால் அனைத்து அரசு உத்தியோகத்திலும் கல்வி வேலை வாய்ப்புல இடஒதுக்கீடு 15% 2 கோடி முதலியார் மக்களுக்கு வேண்டும் அப்படின்ற கோரிக்கையை நாங்கள் அரசாங்கத்துக்கிட்ட வலுவாக வைக்க போகிறோம். தாராபுரம் அருகே 19 வயது இளம்பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு அளித்துவிட்டு தப்பியோடிய வழக்கறிஞரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை சேர்ந்த 19 வயது இளம்பெண்ணின் தந்தை சவுந்தரராஜ் 5 ஆண்டுகளுக்கு முன்பு உயிரிழந்த நிலையில் அவரது தாய் அமுதா பாண்டிக்குமார் என்பவரை 2வதாக திருமணம் செய்தார். இந்த நிலையில் பாண்டிக்குமார் கடந்த மாதம் உடல்நலக்குறைவால் இருந்துள்ளார். இதையடுத்து பாண்டிக்குமாரின் முதல் மனைவி சாந்தாமணி அமுதாவிடம் பாண்டிக்குமார் நடத்தி வந்த இரும்பு கடையை காலி செய்யும்படி தொடர்ந்து பிரச்சனை செய்து வந்துள்ளார். இந்த விவகாரத்தில் வசந்தம் நகர் பகுதியை சேர்ந்த பிரபல திமுக வழக்கறிஞரின் உதவியாளர் வழக்கறிஞர் சிவகுமாரை அணுகியுள்ளார். சம்பவம் நடந்த அன்று கடைப்பொருட்களை மாற்றும் பணி முடிந்த பின்னர் இளம்பெண்ணை வீட்டில் இறக்கி விடுவதாக கூறி மோட்டார் சைக்கிளில் அழைத்து சென்றுள்ளார் வழக்கறிஞர் சிவகுமார். ஆனால் வீட்டிற்கு செல்லாமல் பூளவாடி சாலையில் ஆள் நடமாட்டம் இல்லாத காட்டுப்பகுதிக்கு சென்று இளம்பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார். இதுகுறித்து இளம்பெண் தாராபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை தொடர்ந்து போலீசார் வழக்கு பதிவு செய்து தப்பியோடிய சிவகுமாரை தீவிரமாக தேடி வருகின்றனர். மயிலாடுதுறையில் சிவராத்திரியையொட்டி அமர்நாத் பனிலிங்கம் போல பனிக்கட்டியால் செய்யப்பட்ட 6 அடி சிவலிங்கம் அமைக்கப்பட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் அருபத்துமூவர்பேட்டை கிராமத்தில் உள்ள சப்தமாதா ஆலயத்தில் சிவராத்திரியையொட்டி பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் 13வது ஆண்டாக அமர்நாத் பனிலிங்கம் போன்று 6 அடி உயரத்தில் பனிக்கட்டியால் சிவலிங்கம் செய்து வழிபாடு நடைபெற்றது. பனிலிங்கத்துக்கு மலர் மாலைகள், தாமரை மணி மாலை ஆகியவை சாற்றப்பட்டு கோபூஜை, அசுவ பூஜை நடைபெற்றது. பின்னர் சிவனுக்கு உகந்த வில்வ இலைகளால் பூஜை செய்து மகா தீபாராதனை நடைபெற்றது. இவ்வழிபாட்டில் திருவண்ணாமலை சிவனடியார்கள் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அருளாசி வழங்கினர். மேலும் ஏராளமான பொதுமக்கள் சிறப்பு அர்ச்சனை செய்து வழிபாடு நடத்தினர். இதில் பாஜக முன்னாள் மாவட்ட துணைத் தலைவர் மோடி, கண்ணன், மாநில செயற்குழு உறுப்பினர்கள் சேதுராமன், வெங்கடேசன், ஓபிசி அணி மாநில செயலாளர் ராஜ்மோகன், நகர துணைத் தலைவர் செல்வகுமார், நகர பொதுச் செயலாளர் ராம்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். காரைக்கால் மாவட்டத்தில் தர்ம ரக்ஷண சமிதி சார்பில் 15ஆம் ஆண்டு மகா சிவராத்திரி விழாவில் 5000த்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்று சிவநாம அர்ச்சனை செய்து வழிபட்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் தர்ம ரக்ஷண சமிதி சார்பில் 15ஆம் ஆண்டு மகா சிவராத்திரியையொட்டி
ஸ்ரீ காரைக்கால் அம்மையார் ஆலயத்தின் திருக்குளமான சந்திர புஷ்கரணியில் 5008 சிவநாம அர்ச்சனை நடைபெற்றது. பெண்கள், ஆண்கள் என 5000த்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிவநாம அர்ச்சனை செய்து சிவனை வழிபட்டனர். இந்த சிவநாம பூஜை சுவாமி ஜெகதாத்மானந்த தலைமையில் நடைபெற்றது. இது மட்டுமின்றி காரைக்காலில் 17 இடங்களில் சிவநாம பூஜை நடைபெற்று வருவதாக தர்மரக்ஷண ஸ்மிருதி சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விழாவில் ஆலய அறங்காவலர் குழு நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சிவநாம அர்ச்சனை விழாவையொட்டி ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். சிவதீட்சை பெற்றவர்கள் மட்டுமே சிவநாம அர்ச்சனை செய்ய முடியும் என்ற போதிலும் மகா சிவராத்திரி என்று மட்டும் அனைவரும் சிவநாம அர்ச்சனை செய்யலாம் என சிவன் பார்வதி தேவியிடம் கூறியுள்ளதை கருத்தில் கொண்டு தர்மரக்ஷண சமிதி இந்த சிவநாம அர்ச்சனையை ஏற்பாடு செய்துள்ளனர். இனி வருவது திரையுலக செய்திகள். கேரளாவில் ஜெயிலர் 2 படப்பிடிப்பு முடித்துவிட்டு நடிகர் ரஜினிகாந்த் சென்னை விமான நிலையத்திற்கு வந்தபோது அவருக்கு ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். சென்னை விமான நிலையத்தில் நடிகர் ரஜினிகாந்த் வருகை தந்தார். கேரளாவில் ஜெயிலர் 2 படப்பிடிப்பு முடிந்த நிலையில் சென்னையில் அவரது ரசிகர்கள் சால்வை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது ரஜினி ரசிகர் ஒருவர் அவரது மகளின் திருமணத்திற்காக அழைப்பிதழ் வழங்கினார். இதன் பின்னர் ரசிகரின் மகள் ரஜினியின் காலில் விழுந்து ஆசிர்வாதம் பெற்றார். இதையடுத்து நடிகர் ரஜினிகாந்த் காரில் ஏறும்போது ரசிகர்கள் சூழ்ந்து அவருடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். திண்டுக்கல்லில் உள்ள ஆர்த்தி கிராண்ட் திரையரங்கிற்கு வருகை தந்த மயிலாட் திரைப்பட குழுவினருக்கு சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் ஆர்த்தி கிராண்ட் திரையரங்கிற்கு மயிலாட் திரைப்பட இயக்குனர் ராஜு முருகன், நடிகர் சசிகுமார், நடிகர் சைத்ரா ஜே ஆச்சர் ஆகியோர் வருகை தந்தனர். அப்போது அவர்களுக்கு சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதையடுத்து இயக்குனர் ராஜு முருகனின் பிறந்த நாளையொட்டி திரையரங்கில் கேக் வெட்டி கொண்டாடினர். தொடர்ந்து ரசிகர்கள் மத்தியில் திரைப்படம் பற்றி கேட்டறிந்து ரசிகர்களுடன் சேர்ந்து புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். இனி வருவது உலக செய்தி. வேற்றுக்கிரக வாசிகள் இருப்பது உண்மைதான் என்று முன்னாள் அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா தெரிவித்துள்ளார். முன்னாள் அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா பிரத்யேக பேட்டியளித்தார். அப்போது வேற்றுக்கிரக வாசிகள் குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், வேற்றுக்கிரக வாசிகள் இருப்பது உண்மைதான், ஆனால் நான் இதுவரை பார்த்ததில்லை என்று கூறினார். தொடர்ந்து அமெரிக்காவின் ஏரியா 51 வேற்றுக்கிரக வாசிகளை வைத்து ஆய்வு நடத்தப்படுவதாக கேட்கப்பட்ட கேள்விக்கு அது உண்மையில்லை என்றும் அங்கு பாதாள சுரங்க ஆய்வு கூடம் எதுவும் இல்லை என்றும் தெரிவித்தார். இனி வருவது விளையாட்டு செய்தி. ரோட்டர்டாம் ஓபன் டென்னிஸ் தொடரின் ஆண்கள் ஒற்றையர் பிரிவின் இறுதிப் போட்டியில் ஃபெலிக்ஸ் ஆகர் பெலிசமை வீழ்த்தி அலெக்ஸ் டி மினார் சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளார். நெதர்லாந்தில் ரோட்டர்டாம் ஓபன் டென்னிஸ் தொடரின் ஆண்கள் ஒற்றையர் பிரிவின் இறுதிப் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் கனடாவின் ஃபெலிக்ஸ் ஆகர் பெலிசம் ஆஸ்திரேலியாவின் அலெக்ஸ் டி மினாருடன் மோதினார். இதில் தொடக்கம் முதலே மிகவும் சிறப்பாக அதிரடியாக விளையாடிய அலெக்ஸ் டி மினார் 2-0 என்ற நேர் செட் கணக்கில் வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை வென்று அசத்தினார். இனி வருவது தங்கம், வெள்ளி மற்றும் பங்குச்சந்தை விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் இன்று ஒரு சவரன் 1,15,520 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 120 ரூபாய் குறைந்து 14,440 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. மேலும் ஒரு சவரன் 960 ரூபாய் குறைந்து 1,15,520 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 1,26,024 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. மேலும் 1 கிராம் வெள்ளி 280 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,80,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகின்றது. இந்திய பங்கு சந்தைகளில் வணிகம் இன்று உயர்வுடன் காணப்படுகின்றது. மும்பை பங்கு சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 154 புள்ளிகள் அதிகரித்து 82,781 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்கு சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் நிப்டி 56 புள்ளிகள் அதிகரித்து 25,528 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் எனக்கு இல்லை. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேட்டி. தமிழக சட்டசபையில் நாளை இடைக்கால பட்ஜெட் தாக்கல். சட்டசபை தேர்தல் வருவதால் பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் வெளியாகும் என எதிர்பார்ப்பு.
ராஜஸ்தானில் ரசாயன தொழிற்சாலையில் தீ விபத்து, 7 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு. அமெரிக்கா தங்களின் மீது விதித்துள்ள பொருளாதார தடைகளை நீக்கினால் பேச்சுவார்த்தைக்கு தயார், ஈரான் அரசு அறிவிப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.